ஒரு 16 பேரம்பேத்தி எடுத்த பாட்டி தாத்தா 90 வயசுல செத்து போறாரு. தாத்தா 90 வயசுல செத்து போறாரு. பெரிய சாவு. கொண்டு போய் அடக்கம்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து எல்லா பேரம்பேத்திங்கெல்லாம் உட்காந்து தாத்தா பத்தி அந்த பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க. பாட்டிக்கு ஒரு 80-85 வயசு, 7-8 பிள்ளை பெற்று 10-15 பேரம்பேத்தி அப்படின்னு ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை. அப்போ தாத்தா பற்றி இவங்க சொல்கிறாங்க, உங்கள் தாத்தா இப்படி, உங்கள் தாத்தா அப்படி, உங்கள் இப்படி, இவர் இப்படி அப்படிலாம் சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னாங்க, என்ன அந்த ஆளை புரிஞ்சுக்கவே முடியாது. எது 60 வருஷம் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து 7-8 பிள்ளை பெற்று 18-19 பேரம்பேத்தி எடுத்து கொண்டு வச்சு அடக்கம் பண்ணியாச்சு. அடக்கம் பண்ணிட்டு வந்து சொல்லி பாட்டி சொல்லி என்ன அந்த மனுஷனை புரிஞ்சுக்கவே முடியாது. அவங்க ஏன் சக்ஸஸ்ஃபுல்னு தெரியுமா? அவரை புரிஞ்சுக்க முடியாதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கிறதுனால தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல் கப்புள். லைஃப்பில் இங்கே பெரிய பிரச்சனை என்னன்னா, நான் ஒரு பெர்ஃபெக்ட் ஒய்ஃபாக இருக்கேன்னா அவரை நான் புரிஞ்சுக்கணும். லைஃபோட சுவாரஸ்யம் ஒருத்தரை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறது தான், புரிஞ்சுக்கிறது இல்லை. ஒருத்தர் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, அவ்வளோதான், ஜோலி முடிஞ்சிச்சு, அந்த ஆளை விட்டுட்டு போயிடுவீங்க. அப்படி பெர்ஃபெக்டான மனுஷன் இந்த உலகத்திலே கிடையாது. நிறைய எதிர்பார்ப்புகள்லாம் இருக்குல்ல, என் வீட்டுக்காரர் இப்படி இருக்கணும், என் மனைவி இப்படி இருக்கணும். யோசிச்சு பாருங்களேன். ஒரு முறை நீயா நான் ஷோவில் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அபவுட் தர் ஃபியூச்சர் பார்ட்னர் அப்படின்னு வந்தப்ப ஒரு லிஸ்ட்லாம் சொன்னாங்க. ஆள் வந்து 5 அடி 6 அடி இருக்கணும், சிகப்பாக இருக்கணும், நல்லா உயரமாக ஒல்லியாக இருக்கணும், பெங்களூரில் வேலை பார்க்கணும், சொந்த அப்பார்ட்மெண்ட் வச்சுருக்கணும், எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது, என்னை தவிர யாரையுமே பார்க்கக்கூடாது, அம்மா அப்பா கூட சேர்ந்து இருக்கக்கூடாது, நான் என்ன சொல்கிறேனோ அதெல்லாம் கேட்கணும், என்னை வாடி பொடின்னு கூப்பிடக்கூடாது, அவ்வளோ ப்ளீஸிங்காக இருக்கணும், நான் சமைச்சு கொடுக்குறத சாப்பிடணும், அவரும் எனக்கு சமைச்சு தரணும், நான் கோபப்பட்டா பொறுத்துக்கணும், என்னை குழந்தை மாதிரி பார்த்துக்கணும்னு ஒரு லிஸ்ட்டு சொன்னேன். அப்போ நான் சிம்பிளாக ஒன்று கேட்டேன், கரெக்டு. இப்படி உனக்கு தெரிஞ்சு உங்க அண்ணன் தம்பியில யாராவது ஒருத்தனோ, உங்க சொந்தக்காரன்ல யாராவது ஒருத்தனோ, இல்ல உங்க கூட படிச்சவன்ல யாராவது ஒருத்தன் இருக்கானா? அப்படி யாரும் இல்லை சார். உண்மை என்னன்னா, உங்க கூட படிச்சவன் மட்டும் இல்ல, யாரு கூட படிச்ச ஒருத்தனும் அப்படி கிடையாது. நம்ம ஒரு பெர்ஃபெக்ட் பிம்பம் தேடுறோம் பாருங்க. இல்லைன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இருக்காங்க, மகா மோசமானவனா இருக்கணும், குடிகார பயலா இருக்கணும், பொறுப்பு இல்லாம சுத்தணும், அப்பங்காசு அழிக்கணும், அவனை கட்டணும், திருத்தணும். லைஃப்ல ஏதாவது ஒரு சேலஞ்சு மனுஷனுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு. வாழ்க்கையை சுவாரஸ்யப்படுத்துவதற்கு எக்ஸ்ட்ரா இன்கிரீடியன்ஸை போட ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். அதில் ஒன்று தான் இந்த பெர்ஃபெக்ஷன். பெர்ஃபெக்டாக இருந்தால், ஏன்னா நான் மற்றவர்களை போல வாழலை, வாழ்க்கையை அடுத்தவருக்கு நிரூபிக்கிறதுக்கு நடக்கிற போராட்டம் இருக்குல்ல, அதுதான் நம்ம வாழ்க்கையுடைய அழகான பக்கங்களை அழிச்சிருது. வாழ்க்கை நான் இப்படி வாழுகிறேன் என்று அடுத்தவர்களுக்கு நிரூபிப்பதற்காக நாம் நடத்தக்கூடிய போராட்டங்கள் தான் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழாமல் பண்ணிடுது. நீ ஒரு ஆவரேஜ் லைஃப் வாழ்கிற, நான் அதை விட ஒரு பெர்ஃபெக்டான லைஃப் வாழ்கிறேன். நீ ஒரு சுமாரான வாழ்க்கை வாழ்கிற, அதை விட நான் ஒரு சூப்பரான வாழ்க்கை வாழ்கிறேன். நீ வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையே கிடையாது, நான் வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமான்னு அடுத்தவருக்கு நிரூபிப்பதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நாம் வாழாமல் போகிறோங்கிற விஷயமே நமக்கு தெரியவே மாட்டேங்குது. காட் மை பாயிண்ட். அதில் ஒன்று தான்